கிடைத்தது, யாருக்கு கிடைக்கவில்லை என்பதை ஆதங்கப்பட வேண்டிய அவசியம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கு தேவையில்லை. அந்த கட்சியில் யாருக்கு வாய்ப்பு இருந்தது, யாருக்கு வாய்ப்பில்லை என்பதை அவர்கள் யோசித்து பார்த்தால் போதுமானது. எங்கள் இயக்கத்தில் எங்கள் தலைவர் முடிவு செய்வார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது. அந்த வகையில் எனக்கு வாய்ப்பை கொடுத்து கோவையில் நிற்பதற்கான உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார். அதற்கான பணியில் நாங்கள் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு கொடுத்தாங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும். அதனால விஜய்க்கு வாக்களிக்க கூடாது, திமுக வெற்றி பெற வைக்கணும் தான் விஜயுடைய கொள்கை அப்படிங்கிற மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் களம் என்பது நீங்க தொடர்ந்து மக்களோட பழகிட்டு இருக்கிறீங்க, யதார்த்த சூழலை உணர்ந்து இருக்கிறீங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் பெருமைக்கோ இல்லது நாங்கள் ரொம்ப அதிக அளவுல சிந்திச்சோ இந்த கருத்தை சொல்லல. 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது மக்களுடைய முழு நம்பிக்கை. முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, முதலமைச்சர்கள் செயல்படுத்திய திட்டங்களை பெற்ற வாக்காளர் பெருமக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, நிச்சயமாக அந்த நம்பிக்கை நிறைவேறும். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க. நீங்க பொறுத்திருந்து வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். அன்னைக்கு பொறுத்திருந்து பாருங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுகவை சேர்ந்த எஸ்பி வேலுமணி, திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி 2 பேரும் அண்டர் டீலிங் போட்டு தொகுதி ஒதுக்கீடு பண்ணாங்கன்ற ஒரு விமர்சனம் சமூக ஊடகங்களில் போயிட்டு நீங்க பாத்துருப்பீங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருக்காங்க. வேட்பாளரை அறிவிக்கக்கூடிய இடம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். நான் எங்க நிக்கணும்னு முடிவெடுக்கிறது எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். எந்த தொகுதியில யார் போட்டியிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர் எங்களுடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள். அதனால சமூக வலைதளங்கள்ல பரப்பக்கூடிய பதில்களுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. நாங்க மக்களோட மக்களா இருக்கோம். நீங்களும் பார்த்திருக்கிறீங்க, அரசு பணியும் அரசாங்க பணியும் இங்க இருந்து அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கணும். அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரையும் குறைச்சு மதிப்பிடல, யாரையும் நாங்க குறைவாக நினைக்கல. நாங்க எங்களுடைய அரசினுடைய திட்டங்களை, ஆட்சியினுடைய சாதனைகளை, முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்து வாக்காளரை சந்தித்து வெற்றிக்கு பாடுபடுகிறோம். வெற்றி நிச்சயம். அதிமுகவினருடைய பிரச்சாரமே விஜயபாஸ்கரனுடைய அந்த பிரச்சார வியூகத்தை கண்டு பயந்து வந்துட்டாரு. கரூர் சம்பவத்துக்கு பயந்து. நேத்து ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு செய்தி வேணுங்கிறதுக்காக இதெல்லாம் கேட்காதீங்க. செய்தி வேணும்னா இப்ப நான் இதே திருப்பி இல்ல சார், ஒரு நிமிஷம் அதே